ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு மோட்டர் விகடன். அதாவது புது கார் பைக் வச்சிருக்கிறவங்களோட அந்த பழைய கார் பைக்கை பராமரிக்கிறாங்க இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அந்த ஒரு அட்ராசிட்டி அதுவும் தாங்கவே முடியாது. ஆனால் அது அட்ராசிட்டி இல்லைங்க, நிஜமாவே அவங்க தங்களுடைய வாகனங்கள் மேல் வச்சிருக்கிற காதல், கேரிங், ஷேரிங், இப்படி எப்படி வேணாலும் சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விண்டேஜ் காதலர் தான் வந்து கோபிச்செட்டிப்பாளையத்தை சேர்ந்த கார்த்திக். அவருடைய வாகனம் தான் இந்த 1970 மாடல் வில்லிஸ் ஜீப்புங்க. இது வந்து 2D2530 ஜீப்பு. இதை வந்து அவர் 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 3 லட்சத்துக்கு வாங்கி 1 லட்சம் செலவு பண்ணி இந்த மாதிரி பயங்கரமா ரெடி பண்ணியிருக்காரு. அவர் தன்னுடைய வில்லி ஜீப்புக்கு உண்டான கனெக்ஷனை பத்தி இந்த வீடியோல சொல்றாரு, பார்க்கலாம். சார், இந்த ஜீப் வந்து வில்லிஸ் வந்து வாங்கணும் அப்படின்னு உங்களுக்கு எப்போ தோணுச்சு, ஏன் தோணுச்சு, எப்போ வாங்குனீங்க, எவ்வளவுக்கு வாங்குனீங்க? சார், இதுக்கு முன்னாடி வந்து நான் லோ பேனட் வச்சிருந்தேங்க. ஓகே சார். லோ பேனட் வச்சிருந்தேன். லோ பேனட் வந்து ஃப்ரண்ட் வீல் மூவ் இல்லாமல் இருந்துச்சு. ஓகே. அப்போ நம்ம எங்கேயும் ஆஃப் ரோடிங் போக முடியாது. இப்போ பார்த்தீங்களா ஆஃப் ரோடிங், அப்போ ஆஃப் ரோடிங் போனோம், ரொம்ப செங்குத்தான பிளேஸுக்கெல்லாம் போனாது. நீங்கள் அந்த மாதிரி வண்டி வேணும், அந்த மாதிரி எல்லாம் இடத்துக்கு போகணும், வண்டி வேணும்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது லாஸ்ட் ஒரு 5 இயர்ஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் வந்து ஒருத்தர் சுரேஷன் சார் ஒருத்தர்கிட்ட வந்து சார் 3 lakhs வாங்கினேன். அப்புறம் ஒரு 1 lakh சம்திங் செலவு பண்ணி ரெடி பண்ணி பக்காவாக ஃப்ரண்ட் வீல் மூவ், டயரெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க சுற்றி. இப்போ நம்ம இங்கே இந்த இடத்துல யாருமே ஆஃப் ரோடிங் பண்ணியிருக்க மாட்டாங்க. இப்போ நாம தான் ஃபர்ஸ்ட் பண்ணுறோம். நிறைய பேருக்கு வந்து இது இடத்த சொல்லக்கூடாது, ஏன்னா இது வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்டான ஏரியா. அது வந்து ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி பர்மிஷன் வாங்கிட்டு தான் எங்க ஆஃப் ரோடிங் பண்ணிட்டு இருக்கிறோம். நீங்க எக்ஸ்ட்ரா கியர்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா? ஆமா. எக்ஸ்ட்ரா கியர் போட்டனால எந்த ரோடுமே இது சார் பாத்தீங்களா, நீங்க இதுல வர முடியாதுன்னு நீங்க சொன்னீங்க. ஆமா, நம்ம அதுல வந்தோம், இதுக்குள்ள வர முடிஞ்சது. இப்போ கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் வந்த எவ்வளோ இதாக இருந்துச்சு. அது மேலே அறையிலையும் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்துச்சு. ஓகே சார். இப்போ இந்த விண்டேஜ் வெஹிக்கிள்ஸை வந்து பராமரிக்கிறது, லவ் பண்ணுறதுலாம் ஓகே, ஆனால் அதுக்கான ஸ்பேர்ஸ்லாம் நீங்கள் எப்படி சார் சமாளிக்கிறீங்க? கிடைக்குதா? இல்லை கிடைக்குது. ஸ்பேர்ஸோ மற்ற மெக்கானிக்கலுக்கோ எந்த பிரச்சனையெல்லாம் கிடையாது. எல்லா பக்கமும் மெக்கானிக்கல் இருக்காங்க. ரெண்டாவது இது மெக்கானிக்கலுக்கு எந்த பிரச்சனையும் ஆகாது. எந்த சென்சார் பிரச்சனை கிடையாது, எது கிடையாது. எங்க வேணாலும் போயிட்டே இருக்கலாம் இல்லைங்களா? இப்போ 1 கோடி ரூபா விட்டு கார் வாங்கினா கூட இந்த இடத்துக்கு வர முடியாது இல்லையா? நீங்க எங்க போனாலும் இந்த வில்லிஸ் எடுப்பீங்களா, வெர்னாவா, எது உங்க சாய்ஸா இருக்கும்? சார், அதாவது வில்லிஸ் வந்து ரொம்ப ஆஃப் ரோடிங் போற மாதிரி, நம்ம ஹில் ஸ்டேஷன் போற மாதிரி இருந்துச்சுன்னா இதுதான் ஓகே. இது தவிர்த்து வேற எந்த வண்டி அடிச்சுக்க முடியாது. ஓகே சார். அப்புறம் ரொம்ப எங்கேயாவது கோயம்புத்தூர், பெங்களூர், மெட்ராஸ் போறது இருந்துச்சுன்னா நம்ம ஸோ இந்த 1970 மாடல் வில்லிஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ரீவேம்ப் பண்ணி இந்த மாதிரி டயர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 10,000 ருபீஸுக்கு டயர்ஸ்லாம் போட்டு செம்மையாக இதை வந்து வச்சுருக்காரு. நம்மளோட ஹீட்டர் போட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணிடுறோம். ஃப்ரண்ட் வீல் மூவ் போட்டுறோம். ஃப்ரண்ட் வீல் மூவ் கீரை போட்டு கசகசனெல்லாம் கிடையாது. எந்த இதெல்லாம் இல்லை, இது கிடையாது. நீட்டாக எந்த பிரச்சனையும் இல்லை. 4 வீல் டிரைவ். இது வந்து 4 கியர், 4+1 வந்து ஒரு 10,000 கிலோமீட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஆஃப் ரோடிங்லேயே தான் ஓட்டிடுவேன். 10,000 எல்லாம் ஃபாரஸ்ட். அதாவது இந்த ஜீப்பு ஏன் எனக்கு பிடிக்குது, இப்போ பார்த்துருப்பீங்க ஆஃப் ரோடிங்கு வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் ஒரு ஆஃப் ரோடிங்க்கு வந்து நான் என்னுடைய ஒரு இக்கட்டான நிலைமையில வந்து நான் வந்து ஒரு ட்ராவல் பண்ணதை, நான் வில்லிஸ் ட்ராவல் பண்ணதை நான் சொல்கிறேன். இங்கேருந்து அந்தியூர்லேருந்து பாலாத்து வழியாக போய் பாலாத்துலேருந்து லெஃப்ட் எடுத்து கடம்பூருங்கிற மலைப்பகுதிக்கு வர்ற போது அப்போ வந்து மழை வந்து பயங்கரமாக பேஞ்சிட்டு இருந்துச்சு. காட்டாட்டு வெள்ளத்தில் பயங்கரமான காட்டாட்டு வெள்ளம். அது நைட் டைம். அந்த நேரம் வந்து வைல்ட் அனிமல்ஸ் எல்லாம் இது ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. நேரம் டைகரு, எலிஃபெண்ட்டு, கரடி, சிறுத்தை எல்லாம் இருக்கிற அதிகமான வனவளங்கள் இருக்கிற ஏரியாவில் நான் திருப்பி வந்து இந்த ஆற்றை கிராஸ் பண்ணிடலாம் எனக்கு அப்படின்ட்டு வரபோது இந்த ஆறும் வந்து நம்மளை குறுக்காட்டிடுச்சு. 2 பக்கம் காற்றாட்டு வரலாம். நடுவாண்டு ஒரு நைட்டு ஃபுல்லாக வனவரங்களோட சத்தமெல்லாம் பார்த்து பயங்கரமாக மிரட்டலாக இருந்துச்சு. இரவு ஃபுல்லாக அப்படி போச்சு. அப்புறம் காலையில் கொஞ்சம் அப்படியே தண்ணி கொஞ்சம் வளைஞ்சதுக்கப்புறம் நம்ம அதை விட்டு அக்கிட்ட கடந்து வந்தோம். ஸோ அதனால் வந்து அப்போ அந்த வர்ற வழியில் பார்த்தா நிறைய நிலச்சரிவுகள். அப்போ வந்து இது அசால்ட்டாக வந்து நம்ம 4 வீல் டிரைவ் இருக்கிறனால அசால்ட்டாக வந்து அக்கிட்ட ஏறி இறங்கிட்டு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து இந்த வில்லிஸ் வந்து ஜீப் வந்து ஒரு பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் ஆஃப் ரோடர்ஸ்க்கு. நீங்கள் தாராளமாக வாங்கலாம்.
சர்வீஸ் பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. எந்த எந்த ஊரில் போனாலும் எங்கே போனாலும் ஒரு மெக்கானிக் நண்பர் நம்மளுக்கு இருப்பாங்க. அதோட பெரிய மெக்கானிக்ஸ்லாம் ஒன்றும் கிடையாது, பெரிய சென்சாரோ அதோ எந்த பிரச்சனையும் கிடையாது. ஈஸியாக இது வந்து ஒரு 3 monthsக்கு ஒருக்கா வந்து நம்ம கிளச்சு செக் பண்ணணும், ஆயில் சேஞ்ச் பண்ணணும், பிரேக் பேட் பார்த்துக்கணும். ஏன்னா நம்ம ஆஃப் ரோடு அடிக்கடி போகிறதுனால கிளச்சும் பிரேக் பேடு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே செக் பண்ணிக்கணும். மற்றபடி ஒரு 3 monthsக்கு ஒருக்கா பார்த்தீங்கன்னா சர்வீஸ் சார்ஜ் பார்த்தீங்கன்னா ஒரு 2000 இதுக்குள்ளே தான் இருக்கும். மற்றபடி பெருசாலாம் எந்த செலவும் இல்லை. அதாவது மோட்டார் காதலர்கள் அப்படின்னாலே ஆஃப் ரோடு வந்து பிடிக்காதவங்க இருக்கவே மாட்டாங்க. நானும் ஒரு ஆஃப் ரோடு லவர் தான். ஸோ இது வந்து இந்த வில்லிஸை வந்து நமக்கு ஓட்டி பார்க்கணும் ஆசையாக இருந்துச்சு. ஓட்டி பார்த்தாங்க, செம்ம புல்லிங் பவர், செம்ம டார்க்கு, அப்படி கொப்பளிக்குங்க. அதுவும் இந்த 4 wheel லோ, அப்புறம் 4 wheel ஹை இருக்கு, அப்புறம் 2 wheel ஹை இருக்கு. அப்படியே நீங்க எந்த விதமான பள்ளமா இருந்தாலும் சரி, மேடா இருந்தாலும் சரி, சும்மா கிருட்டுன்னு போயிட்டே இருக்குங்க. பொதுவா நீங்க கூகுள்ல பாத்தீங்கன்னா வில்லிஸ் மாடல் ஃபார் ரீசேல் அப்படின்னு இருக்கும். ஆனா யாருமே தங்களோட வில்லிஸை வந்து சேல் பண்றதுக்கு மனசே வராது. ஏன்னா இதை நீங்க ஒன்ஸ் நீங்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னு வைங்களேன், இது ஒரு சுகமே வந்து வேற லெவலுங்க. உங்களுக்கும் இது மாதிரி விண்டேஜ் கார் பைக்ஸ் வந்து நீங்க வச்சிருப்பீங்க, மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பீங்க. நீங்களும் மோட்டார் விகடன் ஷோல கலந்துக்கணும் அப்படின்னா தயவு செஞ்சு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.